ரியல் எஸ்டேட்டில் ப்ரீ லான்ச் லான்ச் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த டைமில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? ஸோ ப்ரீ லான்ச் வாங்கினா என்னங்க பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ரியாலிட்டி டாக்கில் ப்ரீ லான்ச் அண்ட் லான்ச்சை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி ரியாலிட்டி டாக்கில் நம்ம வந்து ப்ரீ லான்ச் அண்ட் லான்ச்சை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ப்ரீ லான்ச்னும் பொழுது என்ன ப்ரீ லான்ச் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அப்ரூவல்ஸ் போவாங்க. ஸோ லேண்டை வாங்கிடுவாங்க. லேண்டை வாங்கி அதுக்குண்டான டியூடிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ பண்ணிட்டு வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ரூவல்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ ரெரா அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதுமாரி சிஎம்டி டிடிசிபி அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் தென் கவர்மெண்ட்டோட ஜிஓக்கெல்லாம் அப்ளை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் ஜிஓலாம் வந்து கிளாரிட்டி சொல்லதெல்லாம் கிடைச்ச பிற்பாடு சேலுக்கு வருவாங்க. மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் கன்சல்ட் பண்ணிட்டு சேலுக்கு வருவாங்க. அப்படி சேலுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லொக்காலிட்டியில் என்ன ப்ரைஸ் இருக்கும், ப்ரிவேலிங் ப்ரைஸ் என்னது, அந்த லொக்காலிட்டி என்ன காம்படேட்டிவான ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ப்ரைஸை பெஞ்ச் மார்க்காக வச்சு நமக்கு ப்ரீ லான்ச் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைமில் நம்ம வாங்குவோம்னு சொன்னால் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க. ரியல் காம்படேட்டிவ் ப்ரைஸ்ன்றது அப்போ தான் நமக்கு கிடைக்கும் ஒரு லொக்காலிட்டியில். ஸோ நிறைய பேர் நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம்னா, ப்ரீ லான்ச்சில் வந்து புக் பண்ணால் அதில் வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியாக கிளாரிட்டி இல்லைன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஸோ உண்மைதாங்க. உங்களுக்கு ப்ரைஸ் ப்ரீ லான்ச்சில் புக் பண்ணுறதுனால நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு அபார்ட்மெண்ட் சைஸ் தெரியாது, மேபி டிசைன் தெரியாது, ஃப்ளோர் பிளான் தெரியாது, எலிவேஷன் தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் டெவலப்பர் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு, எந்த டெவலப்பர் இவர் கரெக்டாக கொடுப்பாரா அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு ப்ரீ லான்ச்சில் அந்த மாதிரி டெவலப்பர் கிட்ட கண்டிப்பாக போய் புக் பண்ணலாங்க. இப்படி புக் பண்ணுறதுனால நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன காஸ்ட் செல் பண்ணுறாங்களோ அதுக்கும் அந்த ப்ரீ லான்ச்சில் இருக்க ப்ரைஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 50% வரலும் வேரியேஷன் வரும். நான் நிறைய டெவலப்பர் நிறைய ப்ராஜெக்ட் பார்த்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேரியேஷன்ஸ், அதாவது இந்த மாதிரி அப்ரிசியேஷன்ஸ் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு ப்ரீ லான்ச்சில் வாங்கினவங்களுக்கு, புக் பண்ணவங்களுக்கு. ஸோ இப்போ கூட நான் ரீசெண்டாக ஒரு 2-3 கிளைண்ட்டுக்கு வந்து அதை ரீசேல் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அவங்க ப்ரீ லான்ச்சில் வாங்கின ப்ராடக்ட்டை வந்து இது கூட ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் மெத்தடுங்க. ப்ராடக்ட் ப்ரீ லான்ச் பண்ணும்போது போய் புக் பண்ணி அதில் அக்ரிமெண்ட் போட்டு அந்த ப்ராடக்ட் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கெல்டன் முடிஞ்சிடும், இல்லை வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் முடிஞ்சிடும், ரெடி டு மூவ் ஒரு 6 மாதத்தில் இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ப்ராடக்ட் ரீசேல் பண்ணுவீங்கன்னு சொன்னா, ஸோ நான் சொன்ன இந்த 25 to 50% வரலையும் growth வந்து உங்க கைக்கே வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்படி கூட ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற மெத்தட் இருந்தா கூட நீங்க பண்ணலாங்க. வருஷத்துக்கு மேபி வந்து உங்களுடைய லைஃப் ஸ்பேன்ல ஒரு 10 டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஹியூஜ் மணி. ஸோ இதுவுமே இதில் அவைலபிள்ங்க. சென்னை மார்க்கெட் தான் கொஞ்சம் இந்த விஷயத்தில் ப்ரீ லான்ச்சில் வந்து கொஞ்சம் டல்லு. ஆனால் நீங்கள் வந்து மும்பையோ அல்லது பர்டிகுலர் பெங்களூர் இந்தியாவில் பெங்களூர் மார்க்கெட் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்னு ஒன்று போட்டால், லான்ச்னு ஒன்று போட்டால் மொத்த ப்ராடக்ட்டும் சேல் ஆகி முடிஞ்சிருச்சு. 3 நாளில் சேல் ஆகி முடிஞ்சிருச்சு, 1 வீக்கில் சேல் ஆகி முடிஞ்சிருச்சு, 1 மந்த்தில் சேல் ஆகி முடிஞ்சிருச்சு சொல்லி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது பெங்களூர் பொறுத்தவரை. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க நல்ல ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது. பத்தாததுக்கு அவங்க வந்து இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுருக்குறாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலிக்குள்ளே 5 வீடு 6 வீடு 10 வீடுன்னு வாங்கிடுறாங்க. ரீசன் பிஹைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ லான்ச்சில் போய் சீப்பாகவே காம்படிட்டிவ் ப்ரைஸாகவே வந்து போய் அடிச்சு பிடிச்சி வாங்கிடுவாங்க. மார்க்கெட்டும் நல்லாவே இருக்குது. ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் தான் சென்னையில். ரீசன் பிஹைண்ட் என்னன்னு சென்னை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் மார்க்கெட் இல்லைன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானே நிறைய பேர் பேசும்பொழுது சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் யூசர் மார்க்கெட்டு, உண்மையாகவே எண்ட் யூசர் மார்க்கெட் தான். வாங்குறவங்க எல்லாம் நம்ம குடியிருக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் தான் உங்களுக்கு நிறையா பணம் கொட்டி கிடக்குது. வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறத விட நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்மையாகவே வைஸ் டிசிஷனாக இருக்கும். ரீசன் பிஹைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கேஷ் பண்ணவும் முடியும், உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், நல்ல வந்து க்ரோத்துமே இருக்குங்க. ஸோ அதாவது வந்து எனி இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா per annum அப்படின்னு பொழுது உங்களுக்கு 6% செக்யூர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால், கேரண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் the max 6 to 6.5% தான் மேக்ஸிமம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குதுங்க. ஸோ ஆனால் ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, ஒரு வீடு வாங்குவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அப்ரிசியேஷனும் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்டில் நம்ம என்கேஷ் பண்ணும்பொழுது, நம்ம வந்து சேல் பண்ணும்பொழுது, ஸோ வி வில் கெட் அ ஹியூஜ் மார்ஜின். per annum வந்து 10 to 15% 20% வரலையும் வந்து growth இருக்கிற ஒரே ப்ராடக்ட் வந்து ரியல் எஸ்டேட் தான். ஸோ மேபி வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சொல்லுவாங்க. இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கணும், ரெகுலர் இன்வெஸ்டர் மந்த் ஆன் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கணும். பர்டிகுலர் எஸ்ஐபி மாதிரி ஸ்கீம்ஸில் நீங்கள் போனீங்கன்னா யூ வில் கெட் ஹியூஜ் growthங்க. அதெல்லாம் பண்ண முடியாதவங்களுக்கு இங்கே வந்து ரியல் எஸ்டேட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி லான்ச்சில் போய் நான் ப்ராடக்ட் வாங்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக லான்ச்
போய் வாங்கும்பொழுது உங்களுக்கு கரெக்டான காம்படிட்டிவ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ப்ரீ லான்ச்சில் வந்து அவங்க வந்து 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் வரலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்லேயே வந்து நிறைய அப் அண்ட் டவுன் பார்த்துருப்பாங்க. சேல் வெலாசிட்டி எல்லாமே பார்த்துருப்பாங்க. லொக்காலிட்டி ப்ரைஸ் எப்படி ஏறுது இறங்குது எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. லான்ச் பண்ணும்போது கரெக்டான காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொண்டு வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதனால் லான்ச் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வாங்குவீங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது உங்களுடைய பர்ச்சேஸ் வந்து ரொம்ப வைஸ் டிசிஷனாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாங்க. இந்த ப்ரீ லான்ச்சில் நீங்கள் போய் பார்க்கும்பொழுது நீங்கள் ப்ராப்பர்ட்டி போய் வாங்கும்பொழுது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்போம், நார்த் கேட்போம், ஈஸ்ட் கேட்போம், கார்னர் கேட்போம், இந்த மாதிரி கேட்கக்கூடிய எல்லாமே அப்போ கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து லான்ச்சில் இருக்க பியூட்டிங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து லெஃப்ட் அவுட் யூனிட் தான் போய் வாங்கணும், லெஃப்ட் அவுட் ஒரு 15 வீடு தான் இருக்குது, 20 வீடு தான் இருக்குது, அதில் போய் நான் செலக்ட் பண்ணி எடுக்கின்ற கான்செப்ட் இங்கே இருக்காது. ப்ராடக்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம போடுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும், நிறைய சாய்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள் லான்ச்சில் போய் வாங்கும்பொழுது, அதே மாதிரி வந்து ப்ரீ லான்ச்சில் வாங்கும்பொழுதும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டராக இருந்தீங்க, ரியல் எஸ்டேட் பர்ச்சேஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் கவனிச்சிட்டே இருந்துங்க. யாராவது ஒரு டெவலப்பர் வந்து ப்ரீ இஎம்ஐ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னா உடனே போய் அதை வாங்குங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் போய் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் ப்ரீ இஎம்ஐ பர்டன் தான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. ஸோ அதை வந்து ஒரு டெவலப்பர் வந்து நான் வந்து பொசிஷன் கொடுக்குறதுலையும் ப்ரீ இஎம்ஐ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து எங்கிட்ட 10% கொடுத்து புக் பண்ணுங்க, 20% கொடுத்து புக் பண்ணுங்க, பொசிஷன் வரல நீங்கள் வந்து ஃபர்தராக பே பண்ண வேண்டாம், இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ப்ராடக்ட் உண்மையாக உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாங்க. ஸோ அதனால் ப்ரீ லான்ச்ன்றது ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய விஷயம். உங்களுக்கு லொக்காலிட்டி பிடிச்சிருக்கு, நீங்கள் கேட்குற மாதிரி அது அமைஞ்சிருக்கு, கேட்குற பட்ஜெட்டில் இருக்குது, நீங்கள் விரும்புகிற ஏரியாவில் இருக்குது, நீங்கள் கேட்குற எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுக்குறாங்க, நீங்கள் விரும்புகிற மாதிரி எல்லா விதமான கான்செப்ட் அதுக்குள்ளே அவைலபிள் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரீ லான்ச் இதை கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்குறது தான் புத்திசாலித்தனம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ரியல் எஸ்டேட் பர்ச்சேஸ். ஸோ இன்னைக்கு ரியாலிட்டி டாக்ல இதுதாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்.